2 நிமிஷத்துல சமைக்கலாம், யார் வேணா சமைக்கலான்னு உசுப்பேத்தியே பலரோட வயிறுகளும் ரணகளமானதுதான் மிச்சம். நாக்க கட்டி போடுற சுவை கொண்ட இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வகைகள் ஏன் ஆபத்தா மாறுது? அடிக்கடி நூடுல்ஸ் சாப்பிடுறதுனால உடல்நிலையில என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்களோட தனித்துவமான சுவையை கொண்டு வர அதிகமான அளவுல சோடியம் சேர்க்கப்படுது. இப்படி அதிகமான சோடியத்தை தொடர்ந்து சாப்பிடும் போது உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிபி ஏற்படும் வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இப்படி பிபி அதிகமாகவே இருக்கிறது இதய நோயில தொடங்கி பக்கவாதம் வரும் வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உடம்புல சோடியம் அதிகமா இருந்தா வயிறு உபசம் ஏற்படவும் காரணமா அமையும். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ல நம்ம உடம்புக்கு தேவையான நார்சத்து, விட்டமின் மற்றும் தாதுக்கள் ரொம்ப குறைவாகவே காணப்படுது. சுத்திகரிக்கப்பட்ட மாவும் ஆரோக்கியம் மற்றும் கொழுப்புகளும் இருக்கிற இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ஊட்டச்சத்துக்களை இல்லாம ஏகப்பட்ட கலோரிகளை தருது. இதனால உடல் பருமன்ல தொடங்கி மாரடைப்பு வரைக்குமான வாய்ப்பு விகிதம் அதிகரிக்குது. நூடுல்ஸ் நார்சத்து இல்லாத காரணத்தினால செரிமானம் மெதுவாகிவிடும். இதனால அஜீரணம் மற்றும் வயிற்று கோளாறுகளும் ஏற்படலாம். நூடுல்ஸ் தினமும் சாப்பிடுறத பழக்கமா இருந்தா சீக்கிரமே நீரிழிவு போன்ற தீவிரமான நாள்பட்ட நோய்கள் எளிதாக பாதிக்கும் வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கு. பல நூடுல்ஸ் பிராண்டுகளை பொறுத்தவரை நூடுல்ஸ நல்லா வறுத்து தயார் பண்றாங்க. சில நூடுல்ஸ் பிராண்டுகள் டிரான்ஸ் கொழுப்புகளை அதிகமா சேர்த்திருக்காங்க. இப்படிப்பட்ட நூடுல்ஸ் சாப்பிடுறதால உடம்போட கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிச்சு நல்ல கொலஸ்ட்ரால் குறைஞ்சு போயிடும். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்களோட சுவை அதிகமாகவும் கெட்டு போகாம இருக்கவும் எம்எஸ்ஜி அப்படின்னு சொல்ற மோனோசோடியம் கல்ட்மேட் சேர்க்கப்படுது. இந்த எம்எஸ்ஜி அளவுக்கு அதிகமா தொடர்ந்து எடுத்துக்கும் போது தலைவலி, குமட்டல் மாதிரியான அறிகுறிகளும் ஏற்படலாம். இப்படி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அடிக்கடி சாப்பிடுறதால உடம்புல எக்கச்சக்கமான வியாதிகள் நிரந்தரமா குடியிருக்கும் அப்படின்றதால 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிடுறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் அந்த மோசமான விளைவுகளையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உடல்நிலை தப்பிக்க வாய்ப்பு இருக்கு.